என்னுடைய சகோதரம். இது மட்டுமில்லை, டக்ளஸ் கூட செஞ்சது 1-2 இல்லையா 2006ஆம் ஆண்டு நான் ஏலோலுக்கு போய் கண்ணுக்கு முன்னால் இந்த நண்பர்கள் சுட்டு கொண்டவங்க நிலாண்டு சொல்லி உங்களை வீட்டை போய் சுட்டவங்க. இன்னொருத்தர் நாச்சி மரம் இல்லைன்னு சுடுபட்டு சேர்த்தவன், இன்னொருத்தன் ஓடி போய் விழுந்து சேர்த்தவன். அந்த வெளியெல்லாம் நிறைய போய் இந்த கட்சிகளுக்கு அந்த கதைகளுக்காக கூட்டு சேர்ந்தாங்க. சனத்தை பிரித்து வச்சு போட்டு சனத்தை வேறுபடுத்தி வச்சு போட்டு உணவு சட்டப்படி ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் கடந்த கால அந்த 95ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே சந்திரிகா அம்மையார் அவர்களுடைய ஆட்சியிலே அவர் ஒரு அமைச்சராக இருந்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு இந்த விடயங்கள் தெரியாமல் இல்லை. ஆகவே இந்த விடயத்தை உங்கள் அரசியல் நாடகங்களை நடத்த வேண்டாம் என அனைத்து தரப்பிலும் மன்றாட்டமாக எதிர்கால மனித உலகிற்கு போக முடியும் என்ற உறுதியுடன் இருக்கின்ற நான் உங்களுக்கு முன்னால் வாக்குமூலம் தருகிறேன். கீழ்த்தரமான அரசியல் யாரு செய்தாலும் காலம் அவருக்கு தண்டனை கொடுக்கும். நன்றி. அரசியல்வாதியா இருக்கிற உண்மையாவே சொல்றேன், யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன். நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் எங்களோட ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்திருந்தாலும் நேற்றைக்கு மீட்டிங்கு போயிருக்கிறார். 4 தலைவர்கள் தான் போயிருக்கலாம். வெளியில நின்றிருந்தால் 12 பேரும் 11 பேரும் வெளியில நின்றிருந்தால் ஒரு 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 செய்தியாவது போயிருக்காங்க. இல்லை, தமிழ் மக்கள் இங்கே போராடுறார்கள், மக்களுடைய பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் போராடுறதையாவது சொல்றாங்க. ஒருத்தரும் வரையில. ஆனா 2 நாளும் உங்க தையடியில மறுபடியில போய் நிற்கிறாங்க. ஒரு கேவலமான அரசியல். எங்களுடைய சமுதாயம் இதை வளம் எனக்கு எந்த அரசியலும் இல்லை, நான் இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவனும் இல்லை. மக்களால் விரும்பி அனுப்பப்பட்டார். நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த எங்களுடைய மக்களுடைய போராட்டத்தை உண்மையாகவே வெளியால் கொண்டு போகணும். இந்த வீடியோ பார்க்க ஒவ்வொரு மக்களையும் உடனடியாக செப்பனிக்கிற ஒரு மக்கள் மனசால கேட்கிற கை ஓட்டி கேட்கிறேன். உங்களோட பேர் ஒரு உதவி கேட்கிற தமிழ் மக்கள் இந்த வீடியோ பார்க்க ஒவ்வொருத்தரும் உதவியாக வாங்குவோம். நினைக்கிறேன் இன்றைக்கு இப்போ 12 மணி 2 மணிக்கு போக்குவரத்து வரல. வரும்போது நாங்கள் இதில் குறைஞ்சது 15,000 ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து வாங்குவோம். கிடைக்கும் இந்த லாபத்துக்கான என்ன வேலையுடைய அதுக்கு கடைசியா கண்ணு மூடையாக யோசிக்கிறோம். இந்த கார் ஒரு நாளைக்கு நீதி கிடைக்கும், இந்த கார் ஒரு நாளைக்கு தோண்டி எடுப்பாங்க. அந்த ஒரு மட்டுமாவது தயவு செய்து வாங்குவோம். கோகட்டை 1 லட்சம் சனமாக நிற்கும், 30,000 சனமாக தயவு செய்து வாங்க போடுங்க புகையா. ஏனென்றால் அவர் வரைக்குள்ள ஒரு பெரிய செய்தி. நான் ஒரு அரசியல்வாதியா ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய முதுகுலை குத்தி இருக்கிறேன். அதான் உண்மை. நான் வெக்கப்படுறேன். நான் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறது வெக்கப்படுறேன். நான் உண்மையாவே இந்த ஓட் கேட்கறதுக்கோ அல்லது ஒரு அரசியல்வாதி சொல்றது வெக்கப்படுறேன். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எல்லாம் எப்படியும் போகலாம். அந்த மீட்டிங் போயினாங்க. ஒரு 500 தமிழ் அரசியல்வாதி சொல்லியிருக்கா இல்லை, நாங்கள் சர்வதேச ஒட்டு மாட்டோம். நான் கேட்கிறேன், நான் விமன் ரத்நாயக சொல்றேன் ஸ்பீக்கர் கதைக்கிறான். அந்த நேரமாக அவரை கலைக்க விடுவோம். நான் இன்று நின்று கொண்டிருக்கும் இடமானது செம்மணியின் இறுதிப் போராட்ட களத்தில். இன்றைய தினமானது ஐநா மனித உரிமை பிரதிநிதியை எதிர்பார்த்து இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேசம் நீதி தருமா என்ற பார்வையில் அனைவரும் இங்கே. மேலும் விவரங்களை அறிய எமது தமிழனி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களை நாடி வருகிறவர்களுக்கு வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பானவர்களே, வீதியோரத்தில் காத்திருப்பவர்கள் தயவு செய்து மிக பொறுமையுடன் இந்த களத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற பந்தல்களுள் வந்து அமர்ந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே 3 நாட்களாக எரிந்து கொண்டிருக்கிற அணையா விளக்கு சனம் முழுக்க ஒவ்வொரு மக்களுடைய உடலுக்கு மேலதான் ஏறி நிற்கிறது சொல்ல
நாமல் ராஜபக்ச அவர்களுடைய நண்பர். அது இல்லை நான் சொல்லலை. நாமல் ராஜபக்ச உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் இன்கொயரி தேவையில்லை. இங்க ஒரு இன சுத்திகரிப்பு நடந்தது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பக்கத்து கதையில நான் மைக்க பிடி ஒரு மைக் நடுவில் மைக் அங்கால வரைக்கும் எனக்கு மைக்கை பிடிங்கி திரும்பி சொன்னா நோ 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 we have been murdered, we have been slaughtered, we have been raped, we have been killed, we have been buried, you must come and see and சொல்லி நாமல் கூட திருப்பி என்ன கதைக்கல. ஏனென்றால் அவன் சிங்களவன், அவன் தன்னுடைய இனத்துக்காக போராடுவான். ஆனா இங்கண்டன் நான் சொல்லல, அப்படி சொல்ற சரியில்லை. இங்க அரசியல்வாதிகள் தங்களுடைய இனத்துக்காண்டி ஒரு சொட்டாவது சிந்திக்கணும். ஏலாண்டா கையாவது உயர்த்தி இருக்கலாம். ஓ அவர் சொல்றது சரி, ரெண்டு கையாவது உயர்த்தி இருக்கலாம். ஒன்றுமே தெரியாம மாதிரி இதுல ஒரு விபூதி, இதுல ஒரு பூ, இது நான் இவ்வளவு ஏமாற்றம் என்று சொல்ல பேர். நேற்றைக்கு தான் நான் யோசிச்சேன்னா நாங்கள் எப்படி ஏமாற்றப்படுறோம். இவ்வளவு காலம் பாராளுமன்றத்தில் 2016ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமை ஆணையாளர் வரைக்கல இதே சொல்லி திருப்பி அனுப்பியிருப்பாங்க. ஒன்றுமில்லை, நாங்கள் எல்லாம் ஓகே நோமலா வந்துட்டோம். இதுல புதை உண்டதெல்லாம் அவருடைய சகோதரம் இல்லை, இதெல்லாம் எங்களுடைய சகோதரம். இது மட்டும் இல்லை, டக்ளஸ் கூட செஞ்சதுக்கு ஒன்று 2 இல்லையா 2006ஆம் ஆண்டு நான் ஏலோலுக்கு போய் கண்ணுக்கு முன்னாடி இந்த நண்பர்கள் சுட்டு கொண்டவங்க நிலாண்டு சொல்லி உங்களை கொண்டு போய் சுட்டவங்க. இன்னொருத்தர் நாஜிமரோ இல்ல சுடுபட்டு சேர்த்தவன், இன்னொருத்தன் ஓடி போய் விழுந்து சேர்த்தவன். அந்த வெளியே நான் நிறைய போய் இந்த கட்சிகளுக்கு சனத்தை பிரித்து வச்சு போட்டு சனத்தை வேறுபடுத்தி வச்சு போட்டு உணவு சண்டை பிடிக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதி நேற்று நின்றுதான் நான் ஒத்துக்கொண்டேன். நீங்கள் உண்மையாவே மக்களுக்கான போராடு பெரிய ஒரு வேலி. இந்த வீடியோ உடனே போடும்போது இதை பார்க்குற ஒவ்வொரு தமிழ் கட்டாயத்துக்கு வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் செம்மணியிலே எங்களுடைய செம்மணி படுகொலை நீதிமன்றம் அதனுடைய சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மற்றும் கடந்த 3வது நாட்களாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த செம்மணி பகுதியிலே பல அமைப்புகளினாலும் பல அரசியல் கட்சிகளினாலும் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஆதரவினாலும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து பொதுமக்கள் ஊடகங்களில் அனைத்து தரப்பினராலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த செம்மணி இனப்படுகொலை என்பதே இந்த செம்மணி இனப்படுகொலை பொறுத்த வரைக்குமே, அதாவது இந்த படுகொலைக்கான காரணமான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே 95 தொடக்கம் 2000 ஆண்டு காலப்பகுதியில் இந்த இனப்படுகொலை மிகவும் இலங்கை இராணுவத்தினாலே செய்யப்பட்டது. இந்த பகுதியிலே அந்த நேரத்திலே செம்மணி பகுதியில் அமைந்திருந்த இராணுவ முகாம்களில் இந்த பகுதியால் செல்கின்ற பாடசாலை மாணவர்கள், அது மட்டுமல்லாது இளம் பெண்கள், குறிப்பாக சொல்லப்போனால் இளம் பெண்கள், அது மட்டுமல்லாது சிறுவர்கள், அவர்கள் எல்லாருமே சித்திரவதைக்கு உட்படுத்தியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலான் கிருஷாந்தி உட்பட அவரை தேடிச் சென்ற அவரோட உறவினர்கள், அதை தேடிச் சென்ற அவருடைய ஊர் மக்கள் என அனைவருமே அந்த இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டு இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருந்தார்கள். அதைவிட பல மேலதிகமாக யாழ் மாவட்டத்திலே அந்த நேர காலப்பகுதியிலே கடத்தப்பட்ட காணாமலாக்கப்பட்ட பலர் இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டிருந்ததாக எங்களுக்கு அந்த நேரத்திலே பல தகவல்கள் வந்திருந்தாலும் கூட நாங்கள் அந்த நேரத்திலே அதை நாங்கள் பெரிய அளவிலே போராட்டங்களை நிகழ்த்த முடியாத காரணம் என்ன, இந்த பாதைகள் மூடப்பட்டிருந்தது. இந்த செம்மணி நல்லூர் பாதை அந்த நேரத்திலே இராணுவ முகாம்கள் மூடப்பட்டிருந்தது. நாங்கள் சிறுவராக இருந்தபோது கூட நாங்கள் இதை பார்த்திருக்கின்றோம் நேரடியாகவே. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், அந்த காலப்பகுதியில் ஜனாதிபதியாக சந்திரிகா இருந்த காலப்பகுதியிலே மிகப்பெரிய ஒரு ஆயுத குழுவாக எங்களுடைய ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, அதாவது இபிடிபி டக்ளஸ் தேவானந்த அணியினர் அந்த காலப்பகுதியிலே பலர் யாழ் மாவட்டத்திலே 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களை கடத்தி படுகொலை செய்திருந்தார்கள். அந்த 1000க்கும் மேற்பட்ட அவர்கள் கடத்தப்பட்டவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்திலே இலங்கை இராணுவம் மற்றும் புலனாய்வு மற்றும் இலங்கை இராணுவத்தினுடைய கடற்படை, அந்த விசேடமாக இலங்கை இராணுவத்தினுடைய கடற்படை இந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடன் சேர்ந்து பலரை வீடு வீடாக கொண்டு விசாரணை என்ற பெயரிலே அழைக்கப்பட்டு அந்த விசாரணைக்காக அவர்கள் கொண்டு வரப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டு இங்கே புதைக்கப்பட்டார்கள். இங்கே மட்டுமில்லை, தீவகத்திலும் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல இடங்களிலே இவர்களால் இந்த ஒட்டுக்குழுக்களினாலே கடத்தப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த சிந்துபாத்தி மயானத்திலே நாங்கள் தோன்றிய போது பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எலும்புக்கூடுகள் நிச்சயமாகவே அந்த 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவம் புதைக்கப்பட்டது. இதற்கு இந்த நாட்டிலே எங்களுக்கான நீதியான ஒரு விசாரணை நிச்சயமாக இருக்க போவதில்லை என்ற அடிப்படையில் நாங்கள் சர்வதேச விசாரணையை நோக்கி நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். ஏன் சொன்னால், ஒரு சர்வதேசத்தினுடைய மேற்பார்வையின் கீழ் தான் இந்த விசாரணை நடைபெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதை பல
எங்களுடைய எலும்புக்கூடுகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இவ்வாறு தான் அடையாளம் காணப்பட்டது. அவர்கள் இடைப்பட்டு நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதுக்கு என்ன நடந்தது என்று கூட அடுத்த கட்டத்தை தாண்ட முடியவில்லை. ஆகவே இது மட்டுமில்லை, செம்மணி மட்டுமல்ல, வடகிழக்கிலே கொஞ்சம் புதைக்கப்பட்டவர்கள் இந்த விசாரணைகள் சர்வதேச சமூகத்தினுடைய மேற்பார்வையிலே நடக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அறுதியும் முறியுமாக வலியுறுத்திக் கொள்வதோடு, இந்த விசாரணை உங்களுக்கு தெரியும், இந்த விசாரணை பொறுத்த வரைக்கும் இன்றைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கடந்த கால அந்த 90ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே சந்திரிகா அம்மையார் அவர்களுடைய ஆட்சியிலே அவர் ஒரு அமைச்சராக இருந்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு இந்த விடயங்கள் தெரியாமல் இல்லை. ஆகவே இந்த விடயத்துக்கு பொறுப்பானவர்கள் உண்மையிலே அந்த காலப்பகுதியில் இருந்த சந்திரிகா நீதி முன் நிறுத்தப்பட வேண்டும். அவருக்கு உடந்தையாக இருந்த அந்த அனுரகுமார திசாநாயக் அவர்களும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவர் இன்று இவ்வாறான ஒரு விசாரணைக்கு அனுமதி அளித்திருந்தாலும் கூட அவரும் நிச்சயமாக இந்த கண்டிக்கப்படக்கூடிய பட்டியலில் அவரும் இருக்கின்றார், அவருடைய பேரும். ஆகவே இந்த விசாரணை நிச்சயமாக சர்வதேசத்தினுடைய ஒரு மேற்பார்வையில் நடத்தப்பட வேண்டும். இதற்கான நிதி வளங்களை உடனடியாக அரசாங்கம் போதிய அளவு இந்த விசாரணை முடியும் வரைக்கும் நிதியை எந்த விதமான தரங்களும் இல்லாமல் நடக்க வேண்டும். இதுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அனைவரும் ஒற்றுமையாக தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையாக பாராளுமன்றத்தில் பேசி இந்த விசாரணையை கொண்டு போவதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் ஒரு மிகவும் உறுதியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அரியாலை சித்துப்பாதி இன்மையான உதவி தொடர்பான வழக்காளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த பையனா கிருபாரன் தமிழ் தேசிய மக்கள் மனு. இந்த அரியாலை சித்துப்பாதி இந்து மயானத்தில் காணப்படுகின்ற இந்த மனித புதவெளி தொடர்பாக முதலில் அதனை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்த சேவை எனக்கு ஏற்பட்டது. அந்த நிலைமையில் குறித்த புதிய எரியூட்டு நிலையம் அமைக்கின்ற போது 1வது 4வது குழிகளில் மனித எச்சங்கள் காணப்பட்ட நிலைமையில் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைக்கு கொண்டு செல்வதற்கு இங்கே இருக்கின்ற நாட்டு நிலைமை காரணமாக, அச்சம் காரணமாக சில நாட்கள் காலதாமதம் சென்றதன் காரணமாக அது தொடர்பாக சட்ட தேவை கருதி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அழைத்து குறித்த பகுதியை பார்வையிட்டு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றம் கட்டளையிட்டிருந்தது இந்த சந்தேகத்திற்கிடமான மனித புதகலியை ஆய்வு செய்து அது தொடர்பான விளக்கத்தை பெற வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த ஆய்வினை செய்வதற்காக பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன், அதனை விட வழக்காளி சார்பாக நான், என் சார்பாக சட்டத்தரணி, மனித உரிமை அமைப்பு சார்ந்த ஒரு சட்டத்தரணி, இதனை விட நீதிவான் தலைமையில் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு அதன் அடிப்படையில் அரசாங்கத்திற்கு ஆரம்ப ஆய்வுக்காக 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தேவைப்பாடை கோரி அதன் அடிப்படையில் நிதியினை பெற்று முதற்கட்ட ஆய்வு 9 நாட்கள் இடம்பெற்றது. அந்த 9 நாள் ஆய்வுகளின் அடிப்படையில் 19 மனித எலும்பு தொகுதிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டன. அதில் 3 சிறுவருடைய முழுமையான மனித எலும்பு தொகுதியாக காணப்படுகின்றது. இந்த நிலைமையில் தான் என் சார்பாக ஆஜராயிருந்த சட்டத்தரணி கௌரவ நீதிமன்றத்திற்கு இங்கே காணப்படுவது சந்தேகத்துக்கு இடமற்ற ரகசியமான மனித புதகலியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் பேரில் நீதிமன்றத்திற்கு அது தொடர்பான முன்மொழிவை முன்வைத்து அதன் அடிப்படையில் சர்வதேச சட்டங்களுக்கு அமைய ஒன்றுக்கு மேற்பட்ட மனித எலும்புகள் காணப்படுமாக இருந்தால் இது மனித புதகலியாக அறிவிப்பு செய்யப்பட்டது. இந்த நிலைமையிலே தான் அதற்கான மேலதிக நிதி தேவைப்படுகின்ற போது அது தொடர்பாக பாராளுமன்றத்தில் உரையாற்றி அதற்கான நிதியை பெற்றுக் கொள்வதற்கான ஆக்கபூர்வமான கருத்தை தெரிவிக்குமாறு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலிடம் நான் வேண்டுகோள் முன்வைத்து அதன் அடிப்படையில் அவர் பாராளுமன்றத்தில் அதை கலைத்திருந்தார். அதன் ஆரம்ப கட்ட உரையும் பாராளுமன்றத்தில் அவ்வாறே இருந்தது. அதனை முற்றுமுழுதாக மறைத்து அரசியல் லாபத்திற்காக பொய்யான கதைகளை கூறி கையெட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தரப்பினர் செம்மணியில் வந்து அரசியல் செய்வதற்காக கூறி பொய்யான பிரச்சாரம் செய்திருந்தார். அதுவும் பாராளுமன்றத்தில் கன்சாட்டில் இடம்பெற செய்திருந்த நபர் என்று வந்து தேசியம் இருப்பது மிகவும் நமக்கு கேவலமாக இருக்கின்றது. வழக்கு தாக்கல் செய்த நபராக இதை நான் கூறுவதில் மிகவும் வெட்கப்படுகிறேன். அதனை விட முக்கிய விடயம் இதில் நான் குறிப்பிட வேண்டும். ஜாதனில் இந்த வழக்கு தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை
அமைப்புக்கு பிரதிநிதிகளுக்கு அது தொடர்பான ஆவணங்கள் அனுப்பப்பட்டு அது தொடர்பான அவர்களிடம் கையளிக்கப்பட்ட நிகழ்வும் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே உண்மைக்கு புறம்பான கதைகளை கூறி இதனை திரிவடைய செய்ய வேண்டாம். இந்த மனித புதவி தொடர்பாக எந்த ஒரு நபரும் அரசியல் சாயம் பூச வேண்டாம், அரசியல் ரீதியாக உரிமை கோர வேண்டாம். இது தமிழினத்தின் விடுதலைக்கான ஒரு மைல்கல்லாக இருக்கும். தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக 3 மாத குழந்தை ஆடை களையப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இங்கே சித்திரவதைப்படுத்தப்பட்டு தான் படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பது நான் மட்டுமல்ல, கண்ணால் கண்ட நான் மட்டுமல்ல, அதனை விட மன்றுக்கும் அதுமான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அனைத்து உடல்களிலும் ஆடைகள் களையப்பட்டு எந்த ஆபரணங்களும் மற்ற நிர்மாணமாக சித்திரவதைப்படுத்தப்பட்டு ஒன்றுக்கு மேல் ஒன்று குவியலாக இயற்கைக்கு முரணாக இந்த எலும்பு தொகுதிகள் காணப்பட்டிருந்தன. முதலாவது அடுக்கு எடுக்கப்பட்டு 2வது அடுக்கு எடுக்கப்பட்ட நிலைமையில் தான் 19 இதற்கு கீழும் காணப்படுகின்றன. புதிய ஒரு மனித புதர்களில் காணப்படுவதாக ராஜ் சோமதேவா அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் இதைவிட இன்னும் அதிகமான மனித புதர்கள் கிடப்பதாக நான் ஊகிக்கிறேன். அதோட ஆவணங்களை திரட்டுகின்றேன். நிச்சயமாக அங்கே 600க்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய மனித புதர்கள் காணப்படுகின்றன. அதற்கான சான்று நான் அல்ல, கிருஷ்ணாந்தனுடைய படுகொலையுடன் 98ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நீதிமன்றத்தில் இதனுடைய பிரதான குற்றவாளி தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு அவருக்கு இறுதி தீர்ப்பு வழங்கி இறுதியாக மன்றில் நீங்கள் என்ன கூற போறீர்கள் என்று அவர் கேட்கின்ற போது அவர் இலங்கை அரசாங்கம் தன்னை காப்பாற்றும் என்று நினைத்திருந்த நிலைமையில் தனக்கு அதிகாரிகள் தன்னை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்திருந்த நிலைமையில் அவர்கள் கைவிட்ட நிலைமையில் அவர் பாயத்திலிருந்து உண்மையை கூற தயாராக வருகிறார். அந்த நிலைமையில் அவர் கூறுகிறார் 20 ராணுவ அதிகாரிகள் இதுடன் தொடர்பட்டு இருப்பதாகவும் 400க்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் இங்கே காணப்படுவதாகவும் தன்னுடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை விட இங்கே இருக்கின்ற மக்கள் அனைவரும் சாட்சியமாக பெற தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கமோ உள்ளக ரீதியானதோ இல்லை இலங்கை ராணுவத்தின் தலைவருடன் கூடியதான தங்களுடைய உயிர்களுக்கு எந்த காலத்திலும் அபாயம் ஏற்படலாம். நானும் இது தொடர்பான சாட்சியங்களும் எதிர்காலத்தில் மனித புதகுலிகளில் எலும்புகளாக மாறலாம். இதனை மீறி இதில் வந்து நேர்மையாக நாங்கள் நிற்கிறோம் என்றால் அதுக்கு ஒரு காரணம், இங்கே படுகொலை செய்யப்பட்ட அனைவரும் தமிழர் என்ற காரணத்தால் 3 மாத குழந்தை உட்பட முற்றுமுழுதாக படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணம் தமிழன் என்ற ஒரு அடையாளத்துக்காக. அது அவ்வாறாக இருந்தால் நாங்கள் தமிழர் என்ற இனத்துக்காக அடையாளத்துக்காக செய்திருக்கிறார்கள் என்றால் இதைத்தான் நாங்கள் இனப்படுகள் என்று கூறுகிறோம். இதைத்தான் உள்ளக தீர்வு நமக்கு சரிவரா என்று கூறுகிறோம். இதைத்தான் சர்வதேச தலைவர்களுடன் கூட தீர்வு வேணும் என்று கூறுகின்றோம். இதைத்தான் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லுங்கள் என்று கூறுகின்றோம். இதுதான் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போனோம். இதற்குதான் தீர்ப்பாயத்தை போடுங்கள் என்று கூறுகின்றோம். ஆகவே இவ்வாறான ஒரு பொறிமுறையை நோக்கி செல்கின்ற போது வெறும் அற்ப உங்களுடைய பிரபலங்களுக்காகவும் உங்களுடைய அரசியல் தேவைகளுக்காகவும் எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு சாயமும் பூசாது அனைத்து கட்சிகளும் இந்த இடத்தில் நேர்மையாக வந்து யாரு இதை செய்தார்கள் என்பதை இந்த யூடியூப் சேனல் உண்மையாக வெளியிட வேண்டும். இன்று நான் வந்து இந்த இடத்தில் இத்தனை தகவலை தருகிறேன் என்றால் எனக்கு உயிராபத்து இருக்கிறது. ஏன் நீங்கள் ஒன்றாக நீங்கள் இல்லை, உங்களுடைய அற்ப சலுகைகளா அற்ப உங்களோட பேருக்காக பொய்யான தகவல்களை ப்ரொமோட் பண்ணாதீங்கோ. 628 பேர் லிஸ்டோட என்னிட்ட ஆவணம் இருக்கு. முன்னாள் அனுராக் ஜனநாயகனுடைய நீதி அமைச்சர் சில வாரங்களுக்கு முதல் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இங்கே புதகுலிகள் தொடர்பாக வதந்தியான கதைகள் இடம்பெறுகின்றது. அந்த வதந்தியான கதையை உடைப்பதற்காக என்னிடம் ஒரு ஆவணம் இருக்கிறது. அதாவது சாவச்சேரி பிரதேச இலங்கை அரசாங்கத்தின் நிர்வாக கட்டமைப்பில் இருக்கின்ற சாவச்சேரி பிரதேச செயலகத்தினால் 97ஆம் ஆண்டு கைதடி பகுதியில் 24 பொதுமக்கள் ஆமையினுடைய சுற்றுவளைப்பில் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார் என்ற உண்மையான தகவல் வதந்தி அல்ல, பிரதேச செயலகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டு வழங்கப்படுகின்ற ஆவணம் இருக்கின்றது. ஆகவே இது வதந்தி அல்ல, இது பொய்யான கருத்து அல்ல, இது அரசியல் சாயம் அல்ல. இனத்திற்கான விடுதலைக்காக அந்த அமைப்பு ஒன்று கூடி இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பூரண ஒத்துழைப்பை கொடுத்து 3 நாட்களும் நான் இதில் நின்றதுக்கான ஒரு காரணம் அந்த இளைஞருடைய போராட்டம் வெல்ல வேண்டும். அது வெல்லமாக இருந்தால் அது இன விடுதலையை நோக்கி கொண்டு செல்லும். அதற்காக மட்டும் கொண்டு செல்லுங்கள். இங்கே வந்து உங்கள் அரசியல் நாடகங்களை நடத்த வேண்டாம் என அனைத்து தரப்பிலும் மன்றாட்டமாக எதிர்கால மனித உலகிற்கு போக முடியும் என்ற உறுதியுடன் இருக்கின்ற நான் உங்களுக்கு முன்னால் வாக்குமூலம் தருகிறேன். கீழ்த்தரமான அரசியல் யாரு செய்தாலும் காலம் அவருக்கு தண்டனை கொடுக்கும். நன்றி. அரசியல்வாதியா இருக்கிறார்
ஒரு நாள் அண்டிரவே காட்டுக்கிறேன். இது இப்பதான் நீங்கள் வந்தது உண்மையாவே சொல்றேன். யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன். நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் எங்களோட ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்திருந்தால் நேற்றைக்கு மீட்டிங்கு போயிருக்கலாம். 4 தலைவர்கள் தான் போயிருக்கலாம். வெளியில நின்றிருந்தால் 12 பேரும் 11 பேரும் வெளியில நின்றிருந்தால் ஒரு 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 செய்தியாக போயிருக்கும். இல்லை, தமிழ் மக்கள் இங்கே போராடுறார்கள், மக்களுடைய பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் போராடுறதையாவது சொல்றாங்க. ஒருத்தரும் வரையில. ஆனா 2 நாளும் உங்க தையடியில் மறுபடியில போய் நிற்கிறாங்க. ஒரு கேவலமான அரசியல். எங்களுடைய சமுதாயம் இதை வளம்பலமும் எனக்கு எந்த அரசியலும் இல்லை. நான் இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவனும் இல்லை. மக்களால் விரும்பி அனுப்பப்பட்டான். நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த எங்களுடைய மக்களுடைய போராட்டத்தை உண்மையாகவே வெளியால் கொண்டு போகணும். இந்த வீடியோ பார்க்க ஒவ்வொரு மக்களையும் உடனடியாக செப்படிக்கிற கணக்கான கை உங்களோட பேர் ஒரு தண்ணி கேட்கிற நம்ம மக்கள் இந்த வீடியோ பார்க்க ஒவ்வொருத்தரும் உடனடியாக வாங்குவோம். இன்றைக்கு இப்போ 12 மணி 2 மணிக்கு ஓட்ட கேட்க வருவேன். வரும்போது நாங்கள் இதில் குறைஞ்சது 15,000 ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து வாங்குவோம். புண்ணியம் கிடைக்கும். இந்த லாபத்துக்காண்டி என்ன வேலையுடைய அதுக்குள்ள கடைசியா கண்ணு மூலையாக ஜோடி இருக்கிறோம். இந்த கால ஒரு நாளைக்கு நீதி கிடைக்கும். இந்த கால ஒரு நாளைக்கு எப்படி தோண்டி எடுப்பாங்க அந்த ஒரு மட்டுமாவது தயவு செய்து வாங்குவோம். ஏன்னா கோகட்டை விலக குறைஞ்சது 1 லட்சம் சனமாக நிற்கும். 30,000 சனமாக தயவு செய்து வாங்க போடுங்க. ஏனென்றால் அவர் வரைக்குள்ள ஒரு பெரிய செய்தி. நான் ஒரு அரசியல்வாதியா ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய முதுகுலையும் குத்தி இருக்கிறேன். அதான் உண்மை. நான் வெக்கப்படுறேன். நான் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறது வெக்கப்படுறேன். நான் உண்மையாவே இந்த ஓட்டு கேட்கறதுக்கும் அல்லது ஒரு அரசியல்வாதி சொல்றது வெக்கப்படுறேன். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எல்லா எம்பியும் போகலாம். அந்த மீட்டிங்கு போயிடலாம். ஒரு 500 தமிழ் அரசியல்வாதி சொல்லியிருக்காங்க. இல்லை, நாங்கள் சர்வதேசத்தில் ஒன்று மாட்டோம். நான் கேட்கிறேன். நான் விமல் ரத்நாயக சொல்றேன் ஸ்பீக்கர் கதைக்கிறாங்க. அந்த நேரம் வாசிக்கிறது இல்லை. அவரை கலைக்க விடும்போது யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் கண்டன அறிக்கை. யாழ் மாவட்ட சர்வமத பேரவையாளர் செம்மணி மனித உதயகுடி அகழ்வாராய்ச்சி மூலம் வெளியிடப்பட்டுள்ள பேரவலம் எங்களை அதிர்ச்சிக்குட்படுத்தியுள்ளது என்பதை குறிப்பிட்டு எமது கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். மனித வாழ்க்கை எமது சமய விழுமியங்களின்படி மாண்புமிக்கது. அதனை மதிப்புடன் நோக்குவதும் அரண் மைய ஆன்மீகத்துடன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்து சமயம் மற்றும் பௌத்தம் தெளிவாக விளக்கியுள்ளது. அன்புடனும் நல்லெண்ணத்துடனும் வாழ வேண்டிய நாம் எம்மவரது எலும்புகளில் செம்மணி உட்பட பல இடங்களிலும் மனித புலமொழிகளில் அழுந்தெடுக்கின்றோம் என்பது மிக மிக வேதனைக்குரியது. இது கடவுளுக்கு எதிரான சமய விழுமியங்களுக்கு எதிரான கொடுமையான செயல். இந்த கொடுமையுடன் தொடர்புபட்டவர்கள் அனைவரும் நீதியின் முன் கொண்டுவரப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் மன்றில் 46(1) தீர்மானத்தின்படி இனப்படுகொலை, போர் குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை காலம் தாழ்த்தாது விரைவாக சேகரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இந்த புதைகுடிக்கு எமது உறவுகள் உள்ளதாக கேள்வியை எழுப்புவதை சர்வதேச சமூகம் இலங்கையில் வாழ்வோம் அனைவரும் தெளிவாக செவிமடி அவர்களுக்கு நீதி கிடைக்க முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். எமக்கு தெரிய வந்துள்ள அனைத்து மனித புதைகுழிகளையும் நீளம் பார்ப்பதும் சர்வதேவ கண்காணிப்புடன் அகழ்வாராய்ச்சி மிக வேகமாக நடைபெற வேண்டும். இனப்பிரச்சினை தீர்க்கப்பட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் இந்த விடயத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் எடுத்துச் செல்ல உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாம் முன்மொழிகின்றோம். நீதி இல்லாமல் அமைதி இலங்கையில் மட்டுமல்ல எங்கும் சாத்தியமில்லை என்பதை இலங்கைக்கும்
உலகிற்கும் வலியுறுத்த விரும்புகிறோம். இனம், சமயம், மொழி, நிறம் என்னும் அனைத்து வரையறைகளையும் கடந்து இலங்கை உட்பட உலகெங்கும் பாதிக்கப்பட்டவர்கள் நிம்மதியாக வாழவும் எதிர்கால நம்பிக்கையை இங்கு விதைக்கவும் கேவலமான மனித அழிப்பிலே ஈடுபவர்களுடைய மனமாற்றம் தேவை என்பதை சமய விழுமியங்களின்படி வலியுறுத்தும். நன்றி. வடக்கு கிழக்கு இந்த தாயகத்தில் ஒரு மரபுவழி தேசிய இனமாக இருக்கக்கூடிய இந்த ஈழத்தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளை சர்வதேச சமூகத்தினுடைய அமைதி எங்களுக்கு ஆழ்ந்த கவலைக்குள்ளாக்கி இருக்கு. ஆகவே ஆணையாளருடைய வருகை என்பது இலங்கையிலே இருக்கக்கூடிய உள்ளக விடயங்கள் குறித்து மிக தெளிவான ஆய்வு செய்யப்பட வேண்டும். அவ்வப்போது பிரச்சனைகளை எதிர்கொள்வதும். வணக்கம். இன்றைய தினம் 2025 ஆண்டு ஜூன் மாதம் 25 தேதி புதன்கிழமை நாங்கள் அனைவரும் யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். செம்மணியிலே அண்மையில் சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே கண்டெடுக்கப்பட்ட 19 எலும்புக்கூடுகள் மற்றும் மனித எச்சங்களுக்கான சர்வதேச விசாரணையை கேட்டு, சர்வதேச நீதியை கேட்டு கடந்த 3 நாட்களாக மக்கள் செயல் அமைப்பினரால் அணையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை ஏற்றப்பட்ட அந்த அணையா விளக்கு இப்பொழுதும் அணையாமல் அது எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே இன்றைய தினம் இதனுடைய இந்த போராட்டத்தினுடைய நிறைவு நாள். இந்த போராட்டத்திலே எமது உறவுகள், குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே வசிக்கின்ற உறவுகள், தாயகத்திலே வடக்கு கிழக்கு எங்கும் வசிக்கின்ற உறவுகள் பேரெழுச்சியாக நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டம் இன்று மாலை வரை நடைபெற இருக்கிறது. ஆகவே இப்பொழுது கூட நீங்கள் உங்கள் இல்லங்களிலிருந்து அல்லது அலுவலகங்களிலிருந்து சற்று விடுமுறையை எடுத்துவிட்டு இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும். இதுவரை கலந்து கொண்டவர்களும் வந்து மீண்டும் கலந்து கொள்ளுங்கள். இதுவரை கலந்து கொள்ளாதவர்கள் இன்றைய தினம் அவசியம் ஒரு மணி நேரத்தையாவது இந்த ஒரு பொதுவான உயர்ந்த நோக்கத்துக்காக, அடிப்படை மனிதாபிமானத்துக்காக, அடிப்படை நீதிக்காக இந்த போராட்டத்திலே வந்து நீங்கள் கலந்து கொள்வதன் ஊடாக உங்களுடைய கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தமிழன் ஒவ்வொருவனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை உணர்வு இது. பச்சிலம் குழந்தைகளுடைய 3 குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. பெண்கள் தாய்மார்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் பச்சிலம் குழந்தை என்ன பாவம் செய்தது? யார் பெற்ற குழந்தையோ, நான் பெற்றிருந்த குழந்தையாக இருந்தால், என்னுடைய குழந்தையாக இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? ஆகவே இதனை உணர்ந்து நாங்கள் எல்லோரும் ஒரு அணியாக திரண்டால்தான் எங்களாலே எங்களுடைய இனத்துக்கு இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த அநீதிகளை, இன அழிப்பை, இன படுகொலையை நிறுத்த முடியும். அதற்கான சர்வதேச நீதியை பெற முடியும். ஆகவே அன்பான உறவுகளே, நீங்கள் எழுச்சி கொண்டு வாருங்கள். செம்மணிக்கு இன்று எழுச்சி கொண்டு வாருங்கள். உங்கள் எழுச்சிதான் எங்கள் இனத்துக்கான விடுதலையை தரும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, கடந்த காலங்களில் இடம்பெற்ற தியாகங்கள் தான் இன்று இந்த மண்ணிலே நாங்கள் ஏதோ நின்று கலைக்கக்கூடிய நிலையாவது ஏற்படுத்தி இருக்கிறது. இல்லை என்றால் வடக்கு கிழக்கு முழுக்க சிங்கள பௌத்த மயமாக்கப்பட்டு இங்கு தமிழன் என்ற ஒரு இனம் வாழ்ந்த என்ற வரலாறே முற்றாக அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழலிலே எமது உறவுகள் அனைவரையும் அன்போடு நாங்கள் இன்றைய தினம் இந்த போராட்டத்திலே பேரெழுச்சியாக நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இதுவரை கலந்து கொள்ள நினைத்திராதவர்கள் இப்பொழுதே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்ச்சியோடு இங்கே வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று உங்கள் அனைவரையும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய சார்பிலே அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். நன்றி. இங்கே வந்திருந்தார். நாங்கள் கலந்துரையாடினோம். அமெனிஸ்டி இன்டர்நேஷனல் சர்வதேச மன்னிப்பு சேவையை கேட்டோம். எத்தனையோ சர்வதேச நீதிமன்ற அமைப்புகளுக்கு அனுப்பினோம். ஆனால் எங்களுக்கு எந்த முடிவும் கிடைக்கவில்லை. அந்த விளிம்பிலேதான் நாங்கள் இந்த போராட்டத்தில் இருந்து ஒதுங்கி இருந்தோம். ஆனா இப்பொழுது அது மக்கள் போராட்டமாக இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மக்கள் போராட்டம் வெற்றி பெற வேண்டும், எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அமைப்பினருக்கு நன்றி கூறி இதனால் தீவிர
திட்டமிடல் இருப்பது ஒரு சிறு கஷ்டம் இருந்தது. ஏனெனில் எல்லா விவசாயிகள் அல்லது நிகழ்ச்சி நிரல் யாருக்கும் அளிக்கப்படாமல் இருந்தவர்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. இந்த நிலையில் அவர் இன்று மாலை 4 மணிக்கு முன்னதாக திருப்பாச்சி இந்து மயானத்திற்கு வருகை தருவார் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த நிலையில் அவரிடம் எங்கள் கோரிக்கைகளை கையளிப்பதற்காக அவர் இருக்கின்றோம். முதலில் நாங்கள் அலுவலகம் வரையில் சென்று நேரடியாக சென்று அந்த நிகழ்வினை முடித்து வைப்பதாக இருந்த நிலையில் இப்பொழுது அது ஒரு சிறு மாற்றம். ஆகவே அன்புக்குரிய மக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, நாங்கள் அவர் பெருந்த பயணம் அதற்கான நேரம் இன்னும் சரியாக அறிவிக்கப்படாத காரணத்தினால் 2 மணியிலிருந்து 4 மணி வரை அதற்காக அத்தனை மக்களும் அமைதியான முறையில் இங்கு காத்திருக்கப் போகிறோம். அவர் கடைமாற்றமாக இந்த வீதி வழியாக வீதி வழியாக வருவதாக கூறப்பட்டுள்ளது. அவர் வருகின்ற நேரம் உங்களுக்கு தெரியாத காரணத்தினால் சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இந்த மக்கள் அமைதி போராட்டத்தில் அவர் முக்கியமாக அந்த வேண்டுகோள் விடுக்கின்ற மக்களின் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் 2 மணியிலிருந்து 4 மணி வரை ஒரு நிகழ்வுகள் முடிந்த பிற்பாடு எனவே இங்கு நடந்து கொண்டிருக்கிற நீரை அவருக்கு நிறைவுக்காக நீங்கள் 2 மணியிலிருந்து 4 மணி வரை காத்திருக்கிறோம். உங்களிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு படையை போராட்டம் என்ற நிலைக்கு அவர்கள் விடக்கூடாது. நாங்கள் சாத்தியமான முறையில் அமைதியான முறையில் ஒன்று சேர்ந்து அவரிடம் எங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு எங்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு வருகிறேன். அதைத் தொடர்ந்து அவர் வந்திருப்பதன் பிற்பாடு திரண்டு இருக்கக்கூடிய எங்கள் மக்கள் செம்மணி வீதியூடாக சென்று ஏவி வீதியூடாக சென்று மீண்டும் கவாட்பட்டி சந்தியை அடைந்து அங்கிருந்து திருப்பாச்சி மயானத்திற்கு வருவதுடன் இந்த தேர்தல் நிறைவுள்ளது. ஏனையவை நாங்கள் ஏற்றிருக்கிறது போல இந்த தீச்சட்டி ஒரு தீச்சட்டியை ஆகிய சுதந்திரம் செய்யப்படும். அலங்கரிக்கப்பட்ட ஊரில் இந்த தீச்சட்டி ஏற்றப்படும். இந்த தீச்சட்டியில் இருந்து புறப்படும் தீக்கங்குகள் சிறு சிறு கட்டிடம் மூலமாக தியாகிகள் புரிவதா தமிழ் செல்வா யாழ் உலகம் தமிழ்நாடு மாநாடு கல்வி நடந்தம் உடற்பியலாளர்கள் மற்றும் சுற்றுப்பாட்டு உரிமையாளர் ஆகிய அந்த பிரதேசங்களில் அந்த கடல் சிறு சிறு கட்டியில் காரணப்பட்டு நினைவாக கடத்தப்படாமல் வைக்கப்படும். அதன் இறுதியில் இந்த பிரதான கட்டி செம்மணி நீரேரி பகுதியில் நீருடனாக கலக்கப்படும். இதுதான் இந்த அலையாற்றிடத்தில் அலையாற்றிடத்திலிருந்து பல தீபங்களை உருவாக்குகின்றோம். அந்த தீபம் பல்வேறு எங்கள் நினைவுசார் அறவழி போராட்டம் சார் தமிழ் அரசியல் உருவான அந்த இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும். இறுதி ஆன்ம சாந்திக்காக இந்த இறந்த உயிரின் ஆன்ம சாந்திக்காக 3 நாட்களாக இருந்த அந்த வேலை செம்மணி நீரை பகுதியில் தயாரிக்கப்படும். அதைவிட முக்கியமாக ஒரு விடயம் உங்களுடைய ஒத்துழைப்புகளை தாழ்வாக கேட்டுக்கொள்கின்றோம்.